உக்ரைனுக்கான அனைத்து உதவிகளையும் நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கும் நிலையில் அந்நாட்டுக்கு எந்தெந்த நாடுகள் எவ்வளவு உதவிகளை செய்து வருகின்றன என்பதை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் நடைபெற்று வர்றது தெரியும். இந்த போருக்காக அமெரிக்கா மட்டும் இல்லாம வேற நிறைய நாடுகளும் கூட உக்ரைனுக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வகையில எந்தெந்த உதவி எந்த தொகையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது, எந்தெந்த நாடுகள் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ உக்ரைன் நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு 3 விதமான உதவிகளை சர்வதேச நாடுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல பிரதானமான உதவி என்பது அமெரிக்கா கிட்ட இருந்து வந்தது. இப்ப அமெரிக்கா அந்த எய்டை முழுமையாக நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுவரைக்கும், அதாவது கடந்த 3 ஆண்டுகள்ல 2022 இருந்து 2025 மார்ச் வரைக்கும், பிப்ரவரி மாதம் வரைக்கும் கொடுத்த அந்த உதவி என்ற அடிப்படையில் பார்க்கும்பொழுது அமெரிக்கா 64.1 பில்லியன் யூரோ அளவிற்கான உதவியை ராணுவ உதவிகளாக மட்டும் கொடுத்துட்டு இருந்தது. இப்ப அமெரிக்கா மட்டும் இல்லாம மற்ற நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் எல்லாமும் கூட உக்ரைனுக்கான உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வகையில் ஜெர்மனி 12.6 பில்லியன் யூரோ, இங்கிலாந்து 10.1 பில்லியன் யூரோ, டென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் 7.5 பில்லியன் யூரோ அளவுக்கு அந்த ராணுவ உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நெதர்லாந்து 5.9 பில்லியன் யூரோ, ஸ்வீடனை பொறுத்த வரைக்கும் 4.7 பில்லியன் யூரோ அளவுக்கு அவங்களோட உதவி என்பது இருந்தது. சோ அமெரிக்கா மட்டும் இல்லாம மற்ற நாடுகளோட உதவியும் அவர்களுக்கு உதவிகரமாக இருந்தது. அதே மாதிரியான இரண்டாவது வகையிலான உதவி என்று பார்த்தால் அது நிதி உதவிகளாக, அதாவது பினான்சியல் சப்போர்ட் அப்படின்றதும் பிற நாடுகள் கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டது. அந்த வகையிலேயும் அதிகபட்சமாக அமெரிக்கா கிட்ட இருந்து 46.6 பில்லியன் யூரோ அவர்களுக்கு கிடைச்சது உக்ரைனுக்கு. ஐரோப்பிய யூனியன் எடுத்துக்கணும்னா அவங்க தான் அடுத்த நிலையில இருக்காங்க, 46.38 பில்லியன் யூரோ. ஜப்பான் 9.18 பில்லியன் யூரோ, கனடாவை பொறுத்த வரைக்கும் 5.16 பில்லியன் யூரோ, இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் 3.84 பில்லியன் யூரோ, ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் நிதி உதவியாக அவங்க கம்மியா கொடுக்குறாங்க. ராணுவ உதவிகளாக 2வது இடத்துல இருக்காங்க. நிதி உதவியா எடுத்துக்கிட்டோம்னா ஜெர்மனி 1.41 பில்லியன் யூரோ அளவிற்கான உதவியை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஹியூமானிடேரியன், அதாவது ஒரு சுகாதாரம் சார்ந்த அல்லது மருத்துவ சிகிச்சை சார்ந்த அடிப்படையிலான அந்த உதவிகளை ஹியூமானிடேரியன் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் அமெரிக்கா 3.42 பில்லியன் யூரோ அளவுக்கும், ஜெர்மனி 3.24 பில்லியன் யூரோ அளவுக்கும், ஐரோப்பிய யூனியன் எடுத்துக்கிட்டோம்னா 2.56 பில்லியன் யூரோ அளவுக்கும் அவங்களோட உதவிகள் இருந்தது. ஜப்பான் எடுத்துக்கிட்டோம்னா 1.28 பில்லியன் யூரோ, இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் 0.90 பில்லியன் யூரோ என்பது அவர்கள் செய்த உதவியாக இருக்கு. இதுல முக்கியமாக அமெரிக்கா உதவியை நிறுத்திட்டாங்க. இப்ப முழுமையாக உக்ரைன் கைவிடப்பட்டுச்சா அப்படின்னா அமெரிக்கா உதவலனாலும் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு உதவக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அந்த ஒப்பீட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராணுவ உதவிகளை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய யூனியன் 62 பில்லியன் யூரோ அளவிற்கு, அந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா 62 பில்லியன் யூரோ அளவுக்கு உதவிகள் செய்யறாங்க. அதே மாதிரி ஹியூமானிடேரியன் எய்ட், அதே மாதிரியான பினான்சியல் அசிஸ்டன்ஸ், இதை எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்கா விட அதிகமான உதவிகளை ஐரோப்பிய நாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் 70 பில்லியன் யூரோ அளவுக்கு அவர்களோட உதவி என்பது இருந்திருக்கு. அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா 64 பில்லியன் யூரோ ராணுவ உதவிகளை பொறுத்த வரைக்கும், மற்ற மனிதாபிமான நிதி உதவிகளை பொறுத்த வரைக்கும் 50 பில்லியன் யூரோவாக இருக்கு. ஆனாலும் இப்ப அமெரிக்கா இல்லாம ஐரோப்பிய நாடுகளோட உதவியோட உக்ரைனால இந்த போரை வெற்றிகரமா செஞ்சிட முடியுமானா இல்ல. ஏன்னா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லயும் சரி, அதே மாதிரி ராணுவ உதவிகள்லையும் அமெரிக்காவோட அளவுக்கு அதை ஈடு செய்ய முடியாது என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. இந்த வகையில ஐரோப்பிய நாடுகளோட உதவிகள் இருந்தாலும் அமெரிக்கா உதவி நிறுத்தினது அப்படின்றது உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான்.